தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சத்தியிலிருந்து பண்ணாரி போகிற வழியில் சத்தியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 4.5 ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்க வந்திருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க இந்த 4.5 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து தாரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. தாரோடு முகப்பு பார்த்திங்கன்னா இந்த 4.5 ஏக்கரா தென்னந்தோப்புக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 400 அடி வருங்க. அதாவது தாரோடு முகப்பு ஒரு 400 அடி வருங்க. காடு வந்து ரோட்டுக்கு வடக்கு சைடு இருக்குது, தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த மல்லிகைப்பூ போட்டுருக்குறாங்கல்ல, இதெல்லாம் வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு தெற்கு சைடு அமைஞ்சுள்ள காடு. எதுக்காக அதை சொல்கிறேன்னா, மண் பாருங்கள், செம்மண், அருமையான மண். இந்த ஏரியாவே வந்து நல்ல செம்மண்ணுங்க. இப்போ நான் பார்க்க வந்தது வந்து தென்னந்தோப்புங்கிறதுனால மேல் மண் மட்டும்தான் தெரியும், அதனால் வந்து அடிமண் தெரியாது. அதுக்காகத்தான் வந்து உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற காட்டையெல்லாம் காட்டுறது. இந்த ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் அப்பப்போ ஞாபகப்படுத்தி விட்றேன், நீங்களும் மறந்துடுவீங்க. இதெல்லாம் பாருங்கள், நம்மளுக்கு கோழி கொண்ட பூவு போட்டுக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அப்படி ஒரு ரம்மியமாக இருக்குது, அருமையாக அழகாக இருக்குது. இதெல்லாம் பக்கத்து காடு. நாம் பார்க்க வந்தது 4.5 ஏக்கரா தென்னந்தோப்பு. இப்போ நாம் பார்க்க வந்த தோப்புக்கு குபேர மூலை இதுதாங்க. இதுதான் குபேர மூலை. குபேர மூலை கட்டாவில் நல்லா இருக்குது. நம்ம இதிலிருந்து ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னாங்க, குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான் வருது. அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான் வருது. எந்த கிராஸோ பெண்டோ எதுவும் இல்லை. இந்த ரோடு தாங்க. இந்த ரோடு வந்து அந்த கடைசியில் அக்னி மூலையிலே வந்து கேட்டு விட்டுருக்குறாங்க. அந்த மெயின் கேட்டு நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து நம்ம குபேர மூலையிலேருந்து இப்படி வாயு மூலைக்கு போயிட்டு அப்படியே ஜல மூலைக்கு போயிட்டு கடைசியாக வந்து உங்களுக்கு அக்னி மூலையும் காட்டிட்டு அந்த பக்கத்தையும் காட்டிடுறேன். இப்போது நம்ம ரோட்டில் இருந்தோம். இப்போ ரோட்டிலேருந்து உள்ளே காட்டுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து எல்லாம் பைப் லைனு, எல்லாம் வாய்க்கால் மூலியமாக தான் தண்ணி கட்டுறாங்க. சொட்டு நீர் பாசனமெல்லாம் எதுவும் போடல. ஏன்னா தண்ணி வந்து மிகுதியாக இருக்குது. சுற்றுப்புள்ளையும் வச்சுக்கிறாங்க. சுற்றுப்புள்ளையெல்லாம் காய்ப்பு மரம், அதே மாதிரி உள்ள சென்டர்லேயும் வச்சு எல்லாமே காய்ப்பு மரம் தாங்க. எல்லாமே காய்ப்புக்கு வந்துருச்சு. பாருங்கள், நல்ல காய்ப்பு நல்லா இருக்குது. மொத்தம் இது தண்ணி சோர்ஸ் சொல்லிடுறேங்க. தண்ணி சோர்ஸுக்கு 2 போரு, ஒரு கிணறு, ஒரு 7.5 HP சர்வீஸுங்க. எல்லாமே தனிப்பட்ட முறையில், கூட்டு எதுவும் இல்லை. இது ஒரு 2 போரில் இது ஒரு போர் பார்த்துக்குங்க. அப்புறம் உங்களுக்கு படிப்படியாக ஒவ்வொன்றா காட்டுறேன். இப்போ நாம் குபேர மூலையிலிருந்து வாயு மூலைக்கு போகிறோம். அதாவது வந்து தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறேங்க. இன்னும் உள்ளே இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து இப்போ தான் காய்ப்புக்கு வந்துட்டுருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு காய் வைக்குது. இந்த ஓரம் பாரு சுற்று பிள்ளைகள்லாம் ஒரு 10 வருஷ மரம்னு வச்சுங்களேன். 10 வருஷ மரம் நல்லா காய்ப்புக்கு வந்துடுச்சு. காய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. மண் செம்மண், அருமையான மண்ணுங்க. மண்ணையெல்லாம் நல்லா குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மண். கீழே போக காடு வந்து நல்லா கிழக்கு வடக்கு சரிவில் தான் அமைஞ்சிருக்குது. கீழே போக ஓரம்பாரத்தில் பாக்கு பள்ளியும் வச்சுக்கிறாங்க. பாருங்கள், லைனாக பாக்கு பள்ளி வச்சுக்கிறாங்க. தோப்பு வந்து நல்லா இருக்குதுங்க. பெருசாக குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை.
நல்லாவே இருக்குது தோப்பு. என்னென்னா இந்த காட்டுக்கு வந்து ஆத்தண்ணி வசதி இல்லைங்க. 2 போரு, ஒரு கிணறு, 7 HP சர்வீஸு, இதெல்லாமே தனிப்பட்ட முறையில் ஒரு தனி தோட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி தென்னை மரத்துலேயும் ஒரு சில மரத்தில் காய் இல்லை. அது வந்து காப்புக்கு இன்னும் வரல, சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இந்த காப்புக்கு வைக்கல. ஒரு சில மரத்தில் நல்லா காய் கொசன்னு பிடிச்சிருக்குது. ஒரு சில மரம் இல்லை, அதிகபட்சமாக மர காய் இருக்குது. ஏதோ ஒரு சில மரத்தில் தான் காய் இல்லை. பாருங்கள், நான் போகிற திசையில் லைனாக இருக்கிறதால எல்லாமே மரத்தில் காய் இருக்குது. இந்த சென்ட்ரல் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து இன்னும் காய்ப்புக்கு நல்லபடியாக வரல. இன்னுமே வந்து பராமரிப்பு கொஞ்சம் பத்தலைன்னு தான் சொல்லுவேன் நான். நல்லபடியாக வந்து பராமரித்தா இன்னும் நல்ல சிறப்பாக பண்ணலாங்க. அடிமரமெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதாவது இத்தனை மரத்தவங்களுக்கு காட்டணுங்கிறதில்ல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு எங்கள் பாட்டிக்குமா சொல்லியிருக்குது. இருந்தாலும் நீங்களும் நம்ப மாட்டீங்களே, அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிடுறது. இப்போ இந்த காட்டுக்கு உண்டான வாயு மூளைக்கு வந்துட்டேங்க. இதுதான் இந்த காட்டுக்கு உண்டான வாயு மூளை. வாயு மூளை கட்டாவில் நல்லா இருக்குது. இப்போ வாயு மூலையிலேருந்து என்ன பண்ணுறோம், ஜல மூளைக்கு போகிறோம். ஜல மூளைக்கு போகிறோம். அதாவது மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி வடகோட்டு பகுதியில் போகிறோம். காடு வந்து கிழக்கு வடக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க. உள்ளே வந்து கொஞ்சம் ஆனால் தென்னம்பிள்ளைகளை ரவுண்டு போட்டு நல்ல முறையாக தண்ணி கட்டுறாங்க. இருந்தாலும் இந்த புல் பூடெல்லாம் முளைச்சிருக்குதா, அதெல்லாம் பிடுங்காது விட்டாங்க. இதெல்லாம் வந்து நல்லா இருக்குதுங்க. காய் அருமையாக கொலையாக கொத்தாக பிடிச்சிருக்குது. நாங்கள் தண்ணி பராமரிப்பு காட்டுக்காரர் வெளியில் இருக்கிறாங்க, தண்ணி கட்டுறதுக்கெல்லாம் ஆள் போட்டுருக்குறாங்க. அவங்களாம் கரெக்டான நேரத்தில் முறையாக தண்ணி கட்டி முறையாக பராமரித்தாங்கன்னா தோப்பு சிறப்பாக இருக்கும். அதுக்கோசரம் தண்ணி கொட்டி குறை சொல்லலை. அவருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ என்னவோ ஏதோ, பாவம் அவருக்கு உண்டான காசுக்கு தான் அவர் வேலை செய்ய வராட தெரியுது. இப்படித்தான் நிலவரம் இருக்குது. மற்றபடிக்கு பராமரிப்பெல்லாம் குறையும் சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் பராமரிக்கலாமே அப்படின்னு நான் வரேன், வேறு ஒன்றும் இல்லை. அது போக வந்து சின்ன சின்ன கொய்யா மரம், மாமரம் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. தென்னை மரம் வந்துங்க மொத்தமாக 320 மரம் இருக்குதுங்க. 320 மரம் இருக்குது. காடும் வந்து நல்லா வாஸ்துப்படி இருக்குது. குபேர மூலை பார்த்தேன், குபேர மூலை கொஞ்சம் இழுத்த மாதிரியே வந்துடுது. வாஸ்துக்காக வந்து ஜலமூலையிலையும் ஒரு போர் ஒட்டி வச்சுக்கிறாங்க. மோட்டர் போலியாடு தெரியுது. அதில் எல்லாம் மாமரம். இதுதாங்க ஜலமூலை. ஜலமூலையும் கட்டாவிலைங்க நல்லா இருக்குது. இதுதாங்க ஜலமூலைகள் இருக்கிற போரு. இதில் வந்து மோட்டர் இறக்கலை, இருங்க தண்ணிக்கு தான். மூடி வந்துச்சுன்னா வெளியில் நான் கழட்டி பார்க்குறேன். மூடி வெளியே வந்துச்சுன்னா ஒரு சின்ன கல் எடுத்து போட்டு காட்டுறேன். ஏங்க மூடி வரலைங்க, பேஸ்ட்டு போட்டு ஓட்டுன மாதிரி இருக்குது. மூடி வரல, அதனால் கழட்ட முடியாது. சரி, ஜலமூலை இதுதாங்க. ஜலமூலை கட்டாவில் ஜலமூலை நல்லா இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. இப்போ நாம் ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு போகிறேங்க. அதுவும் இல்லை ஒரே நேருக்கு நேரம் கிராஸ் எல்லாம் இல்லைங்க. இப்போ காட்டை சுற்றி வந்துவிட்டோம். ஏதோ கிராஸோ பெண்டோ எதுவுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சதுரமான முறையிலே இருக்குது. செவ்வகமான முறை கூட கிடையாது, சதுரமான முறையிலே இருக்குது. அந்த ரோடு முகப்பு சொன்னாங்களே ஒரு 400 அடி, அதே மாதிரி ஒரு 400 அடி அகலத்துக்கும் 400 அடி நீளத்துக்கும் வர மாதிரி இருக்குது. நீளம் கூட கொஞ்சம் ஜாஸ்தி வரலாமா என்னமோ,
அகலம் 400 அடி வந்ததுன்னா நீளம் ஒரு 600 அடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்குதுங்க. காடு நல்ல ஒரு நீள அகலமாக இருக்குது. மரம் எல்லாமே வந்து தென்னை மரம் நல்லா இள வயசு மரங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வருஷம்தான் இருக்குங்க. அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இப்போ கிணறு நாம் பார்க்கலைங்கள, 2 போர் பார்த்துட்டீங்க. இப்போ கிணறு பார்க்கணும்ல. இதுதான் கிணறுங்க. கிணத்துல பாருங்க தண்ணி மேலேயே கிடக்குது பாருங்க. உங்களுக்கு கிளார் அடிக்குது. இருங்க அந்த பக்கம் போய் காட்டோம். இப்போ தெரியுதுங்களா? தாம்பேரியெல்லாம் கட்டி கிணறு ஃபுல் ஜம்முன்னு கட்டிக்கிறாங்க. கிணத்துல தண்ணியை இப்போ தெரியுதுங்களாங்க? சும்மா தண்ணி ஆரோ வாட்டுற மாதிரி இருக்குதுங்க. பூமி மட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 20 அடி ஆழத்துலேயே தண்ணி வந்து நல்லா இருக்குதுங்க. தண்ணி அருமையான தண்ணிங்க. என்னென்னா காட்டுக்கு வந்து தண்ணி கட்டினது தான் சரியில்லை. அதனால் வந்து மற்றபடி சர்வீஸ் பாயிண்ட்டு ஒரே ஒரு லைன் மட்டும் காட்டுக்குள்ளே வருது, இந்த சொந்த காட்டுக்கோசரம். அதனால் ஒரே சர்வீஸ் மட்டும். சொட்டு நீர்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே செட்டிங்ஸ் இருக்குது. ரூம் பூட்டிக்கிறதுனால உள்ளே போக முடியல, கைக்குள்ள விட்டு எடுத்துக்கிறேன். எல்லாம் வந்து சொட்டு நீர் செட்டிங்ஸு, கம்பர்சரு, போரு எல்லா வசதி வாய்ப்பும் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுபோக வந்து நம்ம காட்டு கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குதுங்க. நல்லா கன்னத்தில் போட்டுக்குங்க, சாமிக்கும் போட்டுக்குங்க. கருப்புசாமி கோயில், கன்னிமாரி சாமி எல்லாமே இருக்குது. இதுவும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடிக்கு காடு வந்து இப்படித்தான் இருக்குது. நல்லா வந்து சிறப்பான ஒரு தென்னந்தோப்புங்க. போர் வந்து 3 போருங்க. 2 போர்னு தானே சொல்லியிருந்தேன். ஒன்று டம்மி பண்ணி வச்சுருந்தாங்க ஜலமூலையில். அதுவாக ரன்னிங் கண்டிஷனில் 2 போர் இருக்குதுங்க. இப்போ நாங்களுக்கு மேலே ஒரு போர் காட்டினேன். இப்போ இங்கே ஒரு போர் பாருங்கள். இது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு வந்து கம்பர்சர் போட்டிருப்பாங்களாட்டுக்குது. இப்படி வந்து அருமையான முறையில் ஒரு தென்னந்தோப்பு, ஒரு சிறப்பான தென்னந்தோப்பு நம்ம பண்ணாரியம்மன் கோயிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. சொட்டு நீரும் போட்டிருக்குறாங்க. பைப் மூலிமா, வாய்க்கால் மூலியமாகவும் தண்ணி கட்டுறாங்க. இப்படி வந்து சிறப்பானது ஒரு முறையில் ஒரு 4.5 ஏக்கரை தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. இது வந்து சொந்த காட்டுக்குள்ளே அடிக்கிற அளவுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு தடம் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த லைன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கு பிள்ளைகள் வச்சுருக்குறாங்க. மற்றபடிக்கு வந்து வயசு இள வயசு தான். அப்புறம் அதுபோக பார்த்திங்கன்னா தேக்கு மரம் வந்து பொலி சுற்றி வச்சுருக்குறாங்க. இந்த சைஸில் இருக்கிற மரமெல்லாம் தேக்கு மரம். ஒரு 2 லைனில் வந்து தேக்கு மரம் வச்சுருக்குறாங்க. அதுபோக கருவேப்பிலை செடி, இதெல்லாம் கருவேப்பிலை செடி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இது பக்கத்து தோட்டங்க. இந்த மல்லிகைப்பூ தெரியுதுல்ல, இதெல்லாம் பக்கத்து தோட்டம். தோப்பு வந்து அருமையாக இருக்குதுங்க. எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நீட்டாக பராமரிக்கிறாங்க. இப்போ வந்துங்க இந்த காட்டுனோட அக்னி மூலைக்கு வந்துட்டேங்க. அக்னி மூலையில் தான் வந்து நம்மளுக்கு கேட்டு விட்டுருக்குறாங்க. இதுதான் மெயின் கேட்டு. இதாங்க தார் ரோடு முகப்பு. நான் இப்போ ஸ்டார்டிங்கில் குபேரம் மூலம் அங்கேருந்து எடுத்தோம். கிட்டத்தட்ட 500 அடியே வருங்க. இன்னும் நான் 400 அடின்னு சொல்லியிருந்தேன். ரோடு முகப்பு பார்த்திங்கன்னா 500 அடி குறையெல்லாம் வருங்க. அந்த அளவுக்கு தான் வந்து அமைஞ்சிருக்குது. ஏக்கர் வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் விலை வந்து 75 லட்ச ரூபா சொல்கிறாரு. எவ்வளோ சொல்கிறாங்க? 75 லட்ச ரூபா சொல்கிறாரு. அதிலிருந்து நாம் குறைச்சி பேசலாம். நான் எப்பவும் சொல்கிறது தான், அவங்க சொல்கிற விலைக்கு நாம் வாங்க போகிறதில்ல, நாம் கேட்குற விலைக்கு அவங்க கொடுக்க போகிறதில்ல. தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உற்றார் உறவினர் நண்பர்கள் யாருக்காவது வேணும்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. மற்றபடிக்கு நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க.
தோட்டம் தேவைப்படுது பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா வீடியோனோட தலைப்புலேயும் சரி, அந்த எழுத்தால், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி என்னோடய ஃபோன் நம்பரை எப்பவும் போல் கொடுத்துருவேன். ஏன்னா இப்போ வாயில் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 95 85 37 67 67 இதுதான் என்னோடய ஃபோன் நம்பருங்க. நீங்கள் வந்து நிலம் சம்மந்தமாக எந்த நேரம் வேணாலும் கூப்பிட்லாங்க. வெயிட்டிங் கால் போச்சுன்னா விட்டுருங்க, நானே திருப்பி கூப்பிடுவேன். மற்றபடி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.